சென்னை எழும்பூரில் உள்ள அரசு கண் மருத்துவமனையின் 200வது ஆண்டினை முன்னிட்டு கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், விவரங்களை பதிவு செய்யுங்க. மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம், நடமாடும் மருத்துவமனைகள், மகளிருக்கு ஊட்டச்சத்து பெட்டகம், மெகா தடுப்பூசி முகாம்கள், காச நோயை கண்டறிய நடமாடும் எக்ஸ்ரே மருத்துவமனைகள் என தமிழ்நாட்டு மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் திட்டங்களை செயல்படுத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எழும்பூர் கண் மருத்துவ இயல் நிலையம் மற்றும் எழும்பூர் அரசு கண் மருத்துவமனையின் 200வது ஆண்டை ஒட்டி கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தை திறந்து வைக்க இருக்கிறார்கள். அதேபோல எழும்பூர் கண் மருத்துவ இயல் நிலையம் மற்றும் எழும்பூர் அரசு கண் மருத்துவமனையின் 200வது ஆண்டை ஒட்டி கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தின் கல்வெட்டையும் திறந்து வைக்க இருக்கிறார்கள். சென்னை எழும்பூரில் உள்ள அரசு கண் மருத்துவமனையின் 200வது ஆண்டினை முன்னிட்டு கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், விரிவான தகவலை பதிவு செய்யுங்க. சென்னை எழும்பூர் அரசு கண் மருத்துவமனையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழும்பூர் மண்டல கண் மருத்துவ இயல் நிலையம் மற்றும் அரசு கண் மருத்துவமனையின் 200வது ஆண்டினை முன்னிட்டு கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களை திறந்து வைத்து மருத்துவ சேவை ஊர்திகளை கொடியசைத்து துவக்கி வைத்து பணி நியமன ஆணைகளை வழங்க உள்ளார். அதாவது பாத்தீங்கன்னா எழும்பூர் ஐ ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். வெள்ளையர்கள் குறிப்பாக ஆங்கிலேய ஆட்சி காலத்திலே கட்டப்பட்ட ஹாஸ்பிட்டல். இதுல பாத்தீங்கன்னா 65.60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 தளங்களுடன் புதிய மருத்துவமனை கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இதை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக கட்டப்பட்ட இந்த மருத்துவமனைக்கு தற்பொழுது முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கின்றார். எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை, திருவல்லிக்கேணி கஸ்தூரிபாய் காந்தி மகப்பேறு மருத்துவமனை, தாம்பரம் அரசு தாலுகா மருத்துவமனை, திருவள்ளூர் மாவட்டம் நேமத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வெண்டிலேட்டர்கள், அல்ட்ராசவுண்ட் மிஷின்கள் உள்ளிட்ட 65.45 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு மருத்துவ உபகரணங்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் தற்போது வழங்க உள்ளார். தமிழகத்தில் 26 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வாங்கப்பட்ட மின்கல ஊர்திகளை கொடியசைத்து முதலமைச்சர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்க உள்ளார். இதே போல பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட 152 களப்பணி உதவியாளர்கள், மருந்தாளர்கள், மின் பணியாளர்கள் மற்றும் கருணை அடிப்படையிலான வேலை என 237 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்க உள்ளார். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மொத்தம் 195 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு மருத்துவ சேவைகளை முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார். இந்த நிகழ்ச்சியில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், துறையுடைய செயலாளர் செந்தில்குமார் மற்றும் பல்வேறு மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள், இயக்குநர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். நன்றி ரமேஷ்.